கண்ணீரால கால்களை கழுவிங்கிற மாதிரி அப்படி பாசத்தை பொழியிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துக்கிறவங்க அப்படி இருப்பாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறோம், ஆட்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த லஞ்ச ஊழல் பண்ணுறதை மட்டும் எப்படி 75 வருஷமாக இருக்கிற திமுக கிட்ட இருந்து அசால்ட்டாக அவங்கள விட பெரிய கில்லாடி மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பெண்களுக்கு பிரச்சனை, எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என்னோட அக்கா வாங்க எனக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் அம்மா நீங்கள். இன்றைக்கும் வந்து பெண்கள் வெளியில் போக முடியல. போக்சோ வழக்குகளில் இருக்கிறவனை என்கவுண்டரில் போடணும், இல்லையா சுட்டு கொள்றதுக்கு தனியாக சட்டமே போடுங்க. குழந்தைகள் மேலே கை வைக்கிறவனை சுட்டு கொள்ளணும். குழந்தைகளை பெற்றவர்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் பிள்ளைங்களை வெளியில் விடுறீங்க. என்ன பிள்ளை என்ன காலில் செயினை போட்டு கட்டி வச்சுருக்கிறீங்களா நாய் மாதிரி? இப்போ 2021 அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு இளைஞருக்கான ஒரு உத்வேகம்ன்றது ஒன்று இருக்குது. மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பேசுறது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் இந்த திமுகலாம் இங்கெல்லாம் இருக்கவே முடியாது. ஒரு திருமண விழாவில், அதாவது துறைமுகம் காஜா அவர்களுடைய திருமண விழாவில் உதயநிதி அவர்களும் சீமான் அவர்களும் அது வந்து ஒரு அரசியலை கடந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிறாரு. ஆனாலும் எல்லாரும் உங்களை போன்றவர்கள் எல்லாருமே அதை ஏன் சந்தேகிக்க வேண்டும்? அவர் வந்து அவர்களுடைய ஒரு எதிரிக்கு எதிரி நண்பன்னு சேர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அது எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் தான் ஐடியாலஜியில் வேறாங்கிறீங்க, அப்படியே ரத்தம் தெறிக்க பேசுகிறீங்க, அப்படியே பார்க்குறவங்களுக்குலாம் ரத்தம் கொதிக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு விஷயம் நீங்கள் ஒரு தலைவரை பார்க்குறீங்க, வணக்கம் அப்படின்றது வேறு. அதை தாண்டி தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சி அந்த இந்த படத்தில் வர மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி கண்ணீரால் கால்களை கழுவிங்கிற மாதிரி அப்படி பாசத்தை பொழியிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துக்கிறவங்க அப்படி இருப்பாங்களா? ஒன்று அடிக்கடி பார்த்து பழகிறவங்க வேற தெரியலையே. அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் வணக்கண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப நாள் தொடர்ந்து பழக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப அன்பு மிகுதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்தோன்னே அண்ணே நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடமா சொல்லுவாங்கல்ல, ஆடு பகை குட்டி உறவா அப்படிங்கிற மாதிரி இங்கே கீழே இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்க பேசி விட்டு அங்கே போய் ஏதாவது ஒரு தெருமுனை கூட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ போட்டால் திமுக காரங்களும் நாத்தாக்காரங்களும் அடிதடி சண்டையாக இருக்குது. காளியம்மாக்கா பேசுகிறப்ப திமுக செருப்பு எடுத்து விட்டாங்கல்ல, இவர் சாட்டை திருமுருகன் பேசுகிறப்பெல்லாம் திமுககாரங்க என்ன பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அப்போ கீழ்மட்ட லெவலில் இருக்கிறவங்களாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் அண்ணன் தம்பி அப்பேன் புள்ள அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்கன்னா, அப்போ கீழே இருக்க மக்கள் என்ன கிறுக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிற தம்பிகள்லாம் உங்களுக்கு அண்ணேன்னு சொல்லி வராங்கல்ல, அவங்களாம் என்ன கிறுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. விஜயால் ஓட்டு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் 2 பேரும் சேர்ந்து விஜய் எதிர்கொண்டால் கூட அதில் என்ன பெரிய பண்ணிட்டு போங்கங்க. நீங்கள் கூட்டணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் இவர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் நீங்கள் ஏன் கட்டி பிடிச்சிக்கிறீங்க? அதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்கேயோ சபையில் பார்த்தா வணக்கம்னு சொல்கிறதோ சிரிக்கிறதோ தப்பு கிடையாது. வணக்கங்க நல்லா இருக்கீங்களான்னு சிரிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வச்சுக்கிற இது அடுத்து இப்போ அவரோட பேசுகிற விதங்கள்லாம் மாறுறதெல்லாம் பாருங்கள். அந்த திராவிட ஐடியாலஜிலாம் அவர் பேசுகிற விதங்கள்லாம் எவ்வளோ மாறிக்கிட்டு வருது, முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். திருப்பரங்குன்ற தீப யாத்திரை விஷயத்துலேயும் அவர் வந்து அதுக்கு ஆதரவாக பேசலை. நீங்கள் தான் ஒரு பக்கம் ரத்தம் தெறிக்க எங்கள் முப்பாட்டன் முருகன், எங்கள் பெரும்பாட்டன் அப்படிலாம் பேசுகிறீங்க. பெரும்பாட்டன் கோயிலில் விளக்கேறியாமல் கிடக்குது, விளக்கேற்றுறதுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அது ப்ரெஸ் மீட் அன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானதுங்கிறாரு. சரிங்க, 50,000 வருஷமாக அந்த மலை அங்கே இருக்குது, கோவில் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 50,000 வருஷம் பழசா? இப்போ சமீபத்தில் வந்து சிக்கந்தர் தர்கா பெருசா? அப்போ அந்த மலை யாருக்கு சொந்தம்? சிக்கந்தர் மலைன்னாங்கல்ல, அப்போ இவர் வாயை திறந்தாரா? அப்போ இவருக்கு ரத்தம் கொதிச்சுதா? அப்போ எதாவது பேசினாரா? ஏற்கனவே இருக்கிற நடைமுறை இருந்துட்டு போட்டு ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கிற மாதிரி தான் அவர். ஏற்கனவே இருக்க நடைமுறை 100 வருஷமாக இருக்க நடைமுறையா, 50,000 வருஷமாக இருக்க நடைமுறையா? எது பண்ணணும்? நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், நான் இது ஏன் வீடுங்கிறேன், நீங்கள் அங்கே வந்து இல்லைங்க இது ஏன் வீடுங்கிறீங்க. கோர்ட்டுக்கு போகிறோம் 2 பேரும். ஏம்மா நீ எத்தனை வருஷமாக இருக்கிறேன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் நான் 100 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கேன்னு. உங்களை கேட்குறாங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க. நான் 1000 வருஷமாக இருக்கேங்கிறேன். யாருக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவாங்க? நீதிமன்ற தீர்ப்பை தான் அமல்படுத்த வேண்டும். 1000 வருஷமாக இருக்கிறவனோட வீட்டில் நீ 100 வருஷமாக வந்து உட்காந்துருக்கிற, நீ முதல்ல கிளம்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் உங்களை கிளம்பலாம் கூட சொல்லலை. நீங்கள் தர்கா அங்கே வச்சுருக்கீங்க, வச்சுட்டு போங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே விளக்கேற்றுனா அவங்களுக்கு புண்படும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ அங்கே தர்காவில் கந்தூரி விழா நடக்குது, கொடியேற்றுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, அதனால எங்களுக்கு உணர்வு புண்படுதுன்னு நாங்கள் சொல்கிறோமா? இல்லை, உங்களோட மத வழிபாடு நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் அந்த திருப்பரங்குன்ற தீபத்தூணில் விளக்கேற்றுறதுனால எங்களுக்கு உணர்வு புண்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதை ஒரு அரசியலாக்குறீங்கன்னா, அப்போ நீங்கள்லாம் யார்? அப்போ நீங்கள் என்ன முருகனை தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? என் முருகனை பற்றி யாரும் பேசக்கூடாது, நீங்கள் பேசுங்க. ஒரு படத்துக்கு கூட இப்போ குரல் கொடுத்துருக்கு. ஆமாங்க, சினிமா எடுத்தால் எங்களோட பாரம்பரியம் அழிஞ்சு போயிடும். ஆனால் கோவில் மேலே தீபம் ஏற்றலைன்னா சோறு கிடைக்காதா? இப்போ அங்கே தீபம் ஏற்றினா உனக்குலாம் சோறு கிடச்சிருமா? எல்லாருக்கும் வேலை கிடச்சிருமா?
சரி இப்போ சினிமாவை ரிலீஸ் பண்ணால் இங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் சோறு தண்ணிலாம் கிடச்சிருமா, எல்லாருக்கும் வேலை கிடச்சிருமா? என்னங்க அரசியல் பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன சந்தர்ப்பாவது அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? முருகன் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, இதுக்கு ஏகப்பட்ட டிஸ்கஷனு எல்லாரும் வச்சு திருமுருகாற்றுப்படையிலேருந்து எல்லாம் சொல்லியாச்சு. நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் அப்படிங்கிறீங்க. இப்போ உங்கள் பேச்சுக்கே வந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன முருகனை தூக்கி பிடிச்சிருக்கீங்க? எத்தனை முருகன் கோயில் இடித்ததுக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க. போன ஆட்சியில் 176க்கு மேலே கோயில்களை இடித்தாங்க. அதில் 100 வருஷத்துக்கு பழமையான கோயில்கள் இருக்குது. முருகன் கோயில்கள் எத்தனை இருக்குது? எத்தனை முருகன் கோயிலுக்கு? அதாவது இவருக்கு செலக்டிவ் அம்னீசியா. முருகனுக்கு தான் குரல் கொடுப்பாரு, சிவனுக்கு கொடுக்க மாட்டார், பெருமாளுக்கு கொடுக்க மாட்டார், பார்வதிக்கு கொடுக்க மாட்டார். ஏன்? அது என்ன பிரச்சனையோ அவருக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து சேயோனுக்கு வந்திருக்காரு, சேயோனை முடிச்சு மாயோனுக்கு வந்திருக்கிறாரு. மாயோன் பெருமாள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அதுலேயும் பெருமாள் வேறையாம், விஷ்ணு வேறையாம், கண்ணன் வேறையாம், இவர் வேறையாம், கிருஷ்ணர் இவர் பெருமாள் வேறையாம். ஏதான் சொல்லுவாங்கள்ல, உனக்கு என்னப்பா நீ என்ன வேணால் பேசுவாங்கிற மாதிரி அவர் என்னமோ பேசிட்டு போயிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம்? அவ்வளோ எனக்கு இவ்வளோ தான், உன் அளவுக்குலாம் நல்லா யோசிக்க முடியாது. முருகன் தமிழுக்கு கடவுள் தான், தமிழ் மக்களுக்கு மட்டுமே உண்டானவர் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா, அப்படி ஒரு கல்ட்டை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இடிக்கப்பட்ட முருகன் கோவில்களுக்கு எத்தனை இடத்துல போய் நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள்? எத்தனை இடத்துல உங்கள் தம்பிகளை அனுப்புனீங்க? இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு 100 ஆண்டு பழமையான முருகன் கோயில் எடுத்தாங்க. எத்தனை பேர் தரையில் உருண்டு விழுந்து அழுதாங்க, இப்படி வெடிக்கிறாங்கன்னு. ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? அப்போ எங்கே போனார் உங்கள் முப்பாட்டன்? அப்போ உங்கள் முப்பாட்டன் இல்லை, அப்போ யார் வேணால் அடிச்சுட்டு போகலாம். அப்போ நீங்கள் யாருக்கு ஊதுகுள்ளெல்லாம் செயல்பட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு செய்கிறதுக்கு சாதகமாக அண்ணே நான் அப்படியே பொத்துனாப்புல இந்த 2 பேரை அடிச்சுக்கிறப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒருத்தனை மட்டும் பிடிச்சிக்குவாங்க. வாடா வாடா, இன்னொருத்தனை அடிக்க விட்டுட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா, நான் சண்டையை சமாதானம் பண்ணுறேன்னு பேர், ஆனால் ஒருத்தனை பிடிச்சிக்கிறது இன்னொருத்தர் நல்லா வெளுன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அப்போ நீங்கள் திராவிட அரசியலுக்கு நீங்கள் ஒரு பின்னாடியிலேருந்து ஒரு முட்டு கொடுத்துட்ருக்கீங்களா? அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ நீங்கள் திராவிட அரசியல் பண்ணுறீங்களா? நீங்களே இதுக்கு முன்னாடி நான் பெரியார் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவன், பார்வதி, முருகன் எல்லாரையும் சகட்டு மேனிக்கு திட்டினீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஐடியாலஜி மாறிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு முப்பாட்டன் முருகன் பெரியாரே மண்ணுன்னாரு, முப்பாட்டன் முருகன் கொண்டாந்து ஒருத்தரை நிற்க வச்சாரு. அதுக்கப்புறம் சேவனை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ராவணை மாவண்டாங்கிறீங்கல்ல, ராவணன் தமிழ்நாட்டில் பிறந்தவனா? இல்லை நொய்டாவில் பிறந்தவன். நரகாசுரன் தமிழ்நாட்டில் பிறந்தவனா? நீங்கள் மட்டும் வடநாட்டில் பிறந்தவனுங்களா அரக்க பயல்களெல்லாம் என் தாத்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முருக கடவுளை வந்து வடக்கனில் கும்பிடக்கூடாது, தெலுங்கை போட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் இதுக்கு மட்டும் இறக்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிப்பீங்களா? இன்னொன்று, இது ஒரே தேசங்க, நீங்கள் பிரிவினைவாதால பேசிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஒரே நாடாக இருந்தது. இப்போ இந்த ஹால் இருக்குது அப்படின்னா, இந்த ஹாலில் நாங்கள் ஒரு 5 பேர் நாங்கள் ஆளுக்கு ஒன்றா விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு 5 பங்காக பிரிஞ்சிருச்சுன்னா ஆளுக்கு ஒரு பங்கில் உட்காந்துருக்கோம். அதுக்காக நீ இந்த இடத்துல இருக்கிற கோவில் அந்த இடத்துக்கு தப்பு, அந்த இடத்துல இருந்தவங்க அந்த இடத்துக்கு தப்புங்க. அது இந்தியா முழுக்க அது ஒரே தேசமாக இருந்துச்சு. அப்போ இமயமலையிலேருந்து தோன்றி வந்தார்னா அது ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? அப்போ கூட நீங்கள் பாருங்கள் அந்த கான்செப்டாக அவர் பிறந்தார். அதாவது இவங்க எப்படி ஐடியாலஜி பண்ணுறாங்க பாருங்கள். சிவனோ முருகனோ பிறப்பு இல்லாதவங்க, அதாவது இறைவன் அப்படின்னா பிறப்பு கிடையாதுங்க. நீங்கள் மித்த எல்லா மதத்துலையும் பாருங்கள், அவருக்கெல்லாம் தேவ தூதர்கள் தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதை பரப்ப வந்தவங்க, அந்த இறையோட அருள் பெற்றவங்க. ஆனால் சிவனும் முருகனும் பிறப்பே கிடையாது. நம்மளோட கான்செப்ட்லேயே என்ன சொல்லியிருக்கு? நெருப்புலேருந்து உதிச்சவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிவனோட நெற்றிக்கண்ணில் இருக்கிற நெருப்புலேருந்து உதிச்சாரு. அதே போல் சிவனையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆதியும் அந்தமும் இல்லை, அருட்பெரும் ஜோதிங்கிறாங்க. அவர் ஒரு ஜோதி வடிவானவர், அவ்வளோதான். அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் மூத்தோர், முன்னோர், பெரும்பாட்டன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மூத்தோர் முன்னோர்னு யாரை சொல்லுவோம்? நம்மளோட தாத்தா 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்து செத்து போன ஒருத்தர மூத்தோர் முன்னோர் பாட்டன். அது தப்புங்க. சிவனோ முருகனோ 2 பேரும் ஒரே அம்சமானவங்க. அவங்க சைவ சமயத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு பிறப்பு கிடையாது. நீங்கள் அவங்களை எப்படி முப்பாட்டன் சொல்லுவீங்க? நீங்கள் ராமரை சொல்லுங்க முப்பாட்டன். ஏன்னா ராமர் பிறந்து மனுஷனா பிறந்து வளர்ந்தது போனவர். கிருஷ்ணரை சொல்லுங்க, மனுஷனா பிறந்து ஆக சரியா எல்லாம் செய்யலாம், அவங்க தெய்வமாக கொண்டாடுறாங்க. சிவனோ முருகனோ அப்படி கிடையாது. அவங்க வந்து இறைவர்கள், அவங்க இறைவன், அவங்களுக்கு பிறப்பே கிடையாது. நீங்கள் எப்படி அவங்கள கொண்டு போயிட்டு இங்கே பிறந்தான் அங்கே பிறந்தான்? அவங்க சொல்கிறத அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த பொய்கையில் அந்த வந்து ஒரு அந்த நெற்றிக்கண் அந்த இதில் வந்து பிறந்தாங்க, அதில் உதிச்சு அதுலேருந்து வந்தாங்க. ஸோ அதோட அர்த்தம் என்ன? அவங்க ஜோதி பிழம்பாக இருக்கவங்க. அவங்களுக்கு அழிவும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. இதுதானே? அப்போ சிவனோ சக்தியை உருவாக்கலையே முருகனை, அவர் வந்து நெருப்பில் தோன்றினவர். அப்போ அவங்க அப்படி தான், அதுதான் இறைவனோடது. நீங்கள் எப்படி கொண்டு வராருன்னு பாருங்கள் சீமானவர்கள். முருகனை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்? ஒரு இறைவனை வழிபடுறதை விட்டுட்டு யாரோ இந்த நம்ம தோட்ட வேலை செய்கிறவங்க காவலுக்கு நிற்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கையில் ஒரு கம்பை கொடுத்து ஒரு தலப்பாவை கட்டி விட்டு
இப்படி நிற்க வச்சு இது என்ன ஆயிருந்து தெரியுமா இந்த கோஷ்டி? இந்த 1950-57 வந்து திருவள்ளுவரை வரைஞ்சாங்க பாருங்க, வேணுகோபால் சர்மா, அவர் கருணாநிதி எல்லாம் சேர்ந்து. இன்னைக்கு என்னன்னா நம்ம ருத்ராட்சத்தோட விபூதியோட ஒரு வள்ளுவரை போட்டா எல்லாம் சேர்ந்து தயதேன்னு குதிக்கிறாங்க, எப்படி நீங்கள் வள்ளுவருக்கு சாயம் பூசலாம்னு. இப்போ என்ன ஆயிடுனா இந்த மாதிரி ஒரு முருகனை வச்சுட்டு நம்ம உண்மையான முருகனை நம்ம இப்போ நல்ல அழகா நல்ல ஆபரணம்லாம் போட்டு பட்டுலாம் உடுத்தி பண்ணோம்னா அழகு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, என்னையா முருகனை மாத்துறீங்களா நீங்க, முருகனுக்கு காவி சாயம் பூசுறீங்களான்ருவாங்க. அப்போது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ள பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற கடவுளர்களை வந்து நீங்கள் முப்பாட்டன்னு சொல்கிறது யாரை சொல்லலாம்னா குலதெய்வத்தை சொல்லலாம். நம்மளோட குலதெய்வம் இருக்காங்க, இந்த இப்போ நம்ம இதில் இருக்க பாருங்க நாட்டார் வழிபாடு, அவங்கள நீங்கள் முனியனை, இவர் கருப்பசாமி, இவங்களெல்லாம் நம்ம முன்னோர். ஏன்னா நம்ம முன்னாடி வாழ்ந்து மறைந்து நம்ம தாத்தாக்களை அவங்க வந்து தெய்வமாக இருக்காங்க, அவங்கள வழிபடுறோம். ஆனால் சிவனுக்கும் முருகனுக்கும் நீங்கள் அந்த ஐடியாலஜியை கொடுக்கவே முடியாது. அவங்க வந்து ஜோதி வடிவானவர்கள், அவங்களுக்கு ஆதி அந்தமும் கிடையாது. இந்த ஐடியாலஜி கூட இல்லாமல் ஒரு பண்ணுறாரா இல்லை திட்டமிட்டு இவங்க வந்து பண்ணுறாரான்றதையும் நம்ம வந்து சந்தேகத்தோட பார்க்கணும். தாவேகா அரசு பொறுப்பேற்று 60 நாட்கள் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு. அவங்க பெரும்பாலும் நாங்கள் ஊழலை ஒழித்து விட்டோம், லஞ்சத்தையும் கூட நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு எந்திரம் எப்படி இயங்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக அப்படி நடக்குதான்னு தெரில. இன்றைக்கி ஒரு விஷயம் பாருங்கள், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் வந்து 30 லட்சம் வாங்கினாங்க, 20 லட்சம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே கூட நம்ம வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா செங்கச்சூளை வச்சுருக்கவங்கள்டெல்லாம் மாதம் 1 லட்ச ரூபா கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லோரும் வந்து நடு ரோட்டில் வந்து உட்காந்ததை நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நாங்கள் ஆட்சிக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறோம், ஆட்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த லஞ்சம் ஊழல் பண்ணுறதை மட்டும் எப்படி 75 வருஷமாக இருக்கிற திமுக கிட்ட வந்து அசால்ட்டாக அவங்கள விட பெரிய கில்லாடி மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதை எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இதுக்கு மட்டும் உங்களுக்கு டக்குன்னு வருது, அரசியல் பண்ணுறதுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு மட்டும் 6 மாதம் டைம் கேட்குறீங்க. தொழில்துறையில் ஓப்பனாகவே இப்போ பொதுப்பணித்துறையில் நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா, விஜய் அவர்களோட மேற்பார்வையில் நடக்கிறது இல்லை அவர் ஆடுறதெல்லாம் பார்ட்டி ஃபண்டு வேணான்றது, ஸ்கூலில் வாங்காதீங்க அப்படின்றதெல்லாம். ஆனால் கீழ்மட்ட லெவலில் மாவட்ட செயலாளர்களாகட்டும் இல்லை இந்த எம்எல்ஏக்களில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திமுக எப்படி வாங்குச்சோ நிறைய மாவட்ட செயலாளர்கள் பார்லலாம் போயிட்டு இனிமேல் கலெக்ஷன் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்லங்க, வீடியோ எத்தனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களெல்லாம் என்ன, அதை நான் என்ன சொல்கிறேன், நான் மட்டும் சுத்தமாக இருப்பேன் அப்படின்றது கிடையாது. என்னோட ஆட்சியில் கீழ்மட்ட லெவலில் வரைக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தானே குட் கவர்னன்ஸு. ஸோ அந்த இடத்துல மிஸ் ஆகுறாரு விஜய். ஸோ அப்போ நீங்கள் அதை சரி பண்ணணும். முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு, இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ 10 ரூபா வாங்கினதுக்கே பாட்டு பாடினீங்க வேன் மேலே ஏறிட்டு, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது பெண்களுக்கு பிரச்சனை, எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என்னோட அக்கா வாங்க எனக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் அம்மா. நீங்கள் இன்றைக்கும் வந்து பெண்கள் வெளியில் போக முடியல. இந்த நேற்று பாருங்கள் தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணை குத்தி கிழிச்சு போட்டுட்டு போயிருக்கான். அத்தனை பஸ் ஸ்டாண்டில் அத்தனை 100-200 பேர் இருக்கேல. அப்போ எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 60 நாள் ஆயிடுச்சுல்ல. ஸோ அப்போ பெண்கள் பாதுகாப்பு, இப்போ குழந்தைகள் மீதான போக்சோ வழக்குகளில் இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் எப்போ முதல்வராக பதவி ஏற்கிறீங்களா, பதவி ஏற்ற உடனே காவல்துறை உங்கள் கையில் வந்துருச்சு. போக்சோக்கு தனி நீதிமன்றத்தை இன்னைக்கு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே எதை பற்றி பேசுகிறீங்கன்னா தப்பு நடந்ததுக்கப்புறம் அவனை கைது பண்ணிட்டோம், இல்லை அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு போக்சோ நீதிமன்றம் இதை தான் பேசுகிறீங்க. தப்பை தடுத்து நிறுத்த என்னங்க பண்ணுறீங்க? அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஒரு பிரச்சனையோட மூல காரணத்தை தேடி நீங்கள் போங்க. 2 விஷயம், ஒன்று போதை கலாச்சாரம், இன்னொன்று குற்றம் செய்கிறவனுக்கு பயம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே இருந்தாலும் போதைக்குன்னு தனியாக ஒரு ஸ்குவாட் இன்னும் போடவே இல்லைங்க. நாங்கள் பல இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்குன்னு தனி ஸ்குவாடை போட்டு அவங்களோட வேலையை 24 மணி நேரம் ரைடு, அந்த இதை எவ்வளோ கைப்பற்றினாங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அந்த போதை கும்பலோட இதில் கிங் பின்னாக இருக்கிற 2 பேரை என்கவுண்டரில் போடணும். அடுத்தது போக்சோ வழக்குகளில் இருக்கிறவனை என்கவுண்டரில் போடணும். இல்லையா சுட்டு கொள்றதுக்கு தனியாக சட்டமே போடுங்க. குழந்தைகள் மேலே கை வைக்கிறவனை சுட்டு கொள்ளணும். அப்போ தான் அவனுக்கு பயம் வரும். பயம் வராத வரைக்கும் இங்கே குற்றத்தை தடுக்கவே முடியாது. அதனால தயவு செய்து சொல்கிறேன், இது 2ஐயும் பண்ணினாதான் இதுக்கு ரொம்ப 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 அரசு சீரியஸாக இருக்குன்னா தான் நடக்கும். இல்லைனா அவன் தப்பு பண்ணால் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன், இந்த அவனுக்கு 1 மாதத்தில் நீதி வாங்கி கொடுத்துட்டேன். தப்பு பண்ணதுக்கப்புறம் அவனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை நீங்கள் போய் அவனுக்கு வந்து அவனை கொண்டு ஜெயிலில் போகிறதுனாலையோ இங்கே அந்த செத்த போன பொருளெல்லாம் திருப்பி வர போகிறதில்ல, இல்லை அந்த குழந்தைக்கு பட்ட அசிங்கமோ இல்லை அந்த குழந்தையோட மன வலியோ எதுவும் திரும்பி வர போகிறதில்ல. தப்பு நடக்காமல் இன்னும் 10 பிள்ளை தெருவில் வந்து விளையாடணும் நிம்மதியாக. அதை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். ஒரு குழந்தை விளையாடுதுன்னா அதை தப்பாக பார்த்தாலே ஐயோ சாவு பயம் கண்ணில் காட்டணும். நீங்கள் காட்டுங்க. அயோக்கிய பேரில் சுட்டுக் கொள்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எத்தனையோ அநியாயமாக நல்ல உயிரெலாம் போயிட்டு இருக்குல்ல. இந்த நேற்று உடனே இவங்க சொல்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நேற்று தர்மபுரியில் ஒரு பொண்ணை போய் குத்திருக்கானே, அந்த பொண்ணுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இல்லையா? அப்போ ஒருத்தனை நீ உன்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லைடா உன்னை லவ் பண்ணுறேன் பண்ணலன்னு சொல்கிறது கூட ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லையா? ஒரு 3 வயசு குழந்தை போய் நீங்கள் பெண்கள்லாம் கண்ணியமாக உடையணும் ஒன்று சில பேர் தாவே கிளம்பி வராங்க. பெண்கள் கண்ணியமாக உடையணும். 3 வயசு பிள்ளைக்கு என்ன கண்ணியமாக நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு விடுவீங்க? நாங்களாம் சின்ன பிள்ளை விளையாடுறப்ப 5 வயசு 10 வருஷம் இருக்க வெறுமனை சட்டியை போட்டுட்டு தெருவில் சுற்றிட்டு இருக்கீங்க பிள்ளைங்களாம். அப்போல்லாம் யாரும் அவங்க மேலெல்லாம் கை வைக்கல. 81 வயசு பாட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடணுங்கிறீங்க, ட்ரெஸ் கோடு இருக்குங்கிறீங்க, கண்ணியங்கிறீங்க. அப்புறம் என்னென்னு சொல்கிறாங்க, குழந்தைகளை பெற்றவர்கள் தான் பார்த்துக்கணும்.
நீங்கள் ஏன் பிள்ளைங்களை வெளியில் விடுறீங்க? என்ன பிள்ளை என்ன காலில் செயினை போட்டு கட்டி வச்சுருக்கிறீங்களா நாய் மாதிரி? குழந்தைகள்லாம் வெளியில் வந்து விளையாடணுங்க. அந்த விளையாடுறது பருவத்தில் தானே விளையாடணும். அப்போ குழந்தைகளோட குழந்தை தன்மையை கொள்றீங்களே நீங்கள். வீட்டுக்குள்ளே எல்லாரும் பூட்டி அடைச்சி வச்சுக்குவாங்களா? இப்போ குழந்தைங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தால் பேக்கை தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஓடி பிடிச்சி விளையாடி திரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் அதுங்க உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. எத்தனை குழந்தைகளோட விளையாடணும். இன்றைக்கி எந்த பேரண்ட்ஸாவது வீட்டை விட்டு பிள்ளைங்களை வெளியே அனுப்புகிறாங்களா? அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்கல்ல. ஸோ அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா தப்பு செய்கிறவனுக்கு பயத்தை உண்டாக்கணும். அதை இன்னும் 60 நாளில் செய்ய தவறுது இந்த அரசு. நாங்கள் உடனடியாக நடவடிக்கைங்கிறாங்க. நடவடிக்கை தேவையில்லை. குற்றத்தை தடுக்க என்ன தப்பு செய்ய முடிவு எடுக்கணுமோ அதை இம்மீடியட்டாக எடுக்கணும். இன்னுமே அதை எடுக்காமல் இருக்காங்க. ஒவ்வொரு இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியாக ஒரு பின்னடைவை சந்திருக்குங்க. உங்களுக்கும் கூட்டணியிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா தமாக வெளியேறி இருக்கு, கட்சியும் சில பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. பாஜக பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறதா அல்லது அது ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கா? இல்லை, பின்னடைவு பெரிய பின்னடைவு அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தொய்வு வந்து அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கும். அதுவும் ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா ஒரு தொய்வு வர செய்யும். அதுவும் இல்லாமல் 4 இடங்கள் வாங்கின இடத்துல 1 இடங்கள் அப்படிங்கும்பொழுது, 1 இடம் தான் அப்படிங்கும்பொழுது இன்னமும் அந்த தொய்வு. அது இல்லாமல் ஒரு வாஸ்ட்டாக அந்த கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே இதாகிட்டாங்க. அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வெளியே போனது, இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய எப்படின்னா ஒரு குளத்துக்குள்ளே கள்ள தூக்கி போட்டால் என்ன ஆகும், அப்படியே கலங்கிட்டு. ஸோ அந்த நேரத்துக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு பெரிய கலங்களாக இருக்கும், அவ்வளோதான் இது சேராயிடுச்சுன்னு. ஸோ வி நீட் சம் டைம். எப்போவுமே எந்த ஒரு இதுவுமே அதுக்கான நேரத்தை கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக செட்டில் டவுன் ஆகும். எப்போவுமே அதற்கானது எப்போவுமே இந்த சித்தாந்தவாதிகள், தேசியவாதிகள் பாஜக பக்கத்தில் தான் இருப்பாங்க. பாஜகவில் இருக்கிறவங்க யாருமே வந்து நான் இந்த பதவிக்காக இங்கே இருக்கேன், இதுக்காக அங்கே இருக்கேன் அப்படின்றது கிடையாது. இந்த பாஜகவோட கல்ச்சர் அப்படிங்கிறதே ஒரு தனியான கல்ச்சர். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நாடு ரொம்ப முக்கியம், இந்த தேசம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு என்னோட குழந்தைகள் வந்து ஒரு பாதுகாப்பான தேசத்தில் இருக்கணும், இங்கே நம்மளோட தர்மத்துக்காக நம்ம இங்கே எதாவது செய்யணும், நம்ம கோவில்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அவங்களோட இதெல்லாமே வந்து ப்ராடர் செக்டர். அதனால இந்த குறுகுன வட்டத்துக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. சில இதை எதிர்பார்ப்பாங்க, கிடைக்கலன்னாலும் சரி இப்போ நம்ம கட்சிக்கு. அப்படி தான் இத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கி 40 வருஷம் 50 வருஷம் தொடர்ந்து கட்சியில் பயணிக்கிறவங்க கூட நேற்று 4 வருஷம் 5 வருஷத்தில் வந்தவங்களெல்லாம் தலைவராக எழுக்க பார்க்குறப்ப கை தட்டினாங்க, கூட நின்று எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுதான் பாஜகவோடது. மித்த கட்சியில் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அப்போ இப்போ 2021 அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு இளைஞருக்கான ஒரு உத்வேகம்ன்றது ஒன்று இருக்குது. எப்போவுமே ஒருத்தவங்களோட அனுபவத்தில் அவங்க செய்கிறதுக்கும் ஒரு இளைஞரோட உத்வேகத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவர் ஒரு ஃபயர் பிராண்ட் மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணார். ஸோ ஒரு அக்ரெசிவாக மக்களுக்கு வந்து இதாச்சு. ஸோ அந்த 21க்கு அப்புறம் அவரை பார்த்து வந்தாங்க இல்லையா கட்சிக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லீடர்னா அண்ணாமலை அவர்கள் தான், அவர்களுக்காக வந்தோம் அப்படின்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போ அவர் வெளியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் கூட போயிட்டாங்க. ஸோ அப்போது வந்து அது வந்து ஒரு ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச டைம் கூட பிஜேபி ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் இல்லை பிஜேபியோட இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கட்சியிலேருந்து போய் இன்னொருத்தவங்க வெளியில் போய் ஆரம்பிக்கிறாங்க, எப்படிங்க அவங்களே இன்னொரு கட்சியை போய் ஆதரவு கொடுப்பாங்க? அது நடக்காது. ஸோ இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் போகிறோன்னா சரிப்பா போயிட்டு வா அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு நீ இன்னொரு கட்சி ஆரம்பி, அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாங்களே எங்கள் தொண்டர்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு. அது வந்து ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட். அதை வந்து எந்த கட்சியும் செய்ய மாட்டாங்க, பாஜக நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஸோ அவருக்கு நம்மளோடக்குள்ள ஏதோ ஒரு அவர் ஃபெட்னால பேசும்போது கூட பிரைம் மினிஸ்டர் புகழ்றாரு. பிரைம் மினிஸ்டருங்க அவர், பாஜக கட்சி தலைவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பாரத பிரதமர். அதனால் அவர் எல்லாரும் புகழலாம், எல்லாரும் இது பண்ணுவாங்க. இன்னொன்று எல்லாரும் புகழக்கூடிய செயல்களை செய்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதனால எல்லாரும் புகழ்கிறாங்க. அதனால இவரும் பாஜகவோட ட்ராக்ல வராரு அப்படின்றது இல்லை. அவர் வந்து எப்படி இருந்தாலும் அவரும் வந்து அந்த தேசியவாத சிந்தனை உள்ளவர் தான். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த அவரோடவே வேறு மாதிரி இருக்கு போல இருக்குது. எங்களுக்கு இந்த ஐடியாலஜி, எனக்கு இந்த ஸ்பீடு எனக்கு பத்தலை, இல்லை நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும், நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு, அங்கே போயிருக்கிறாரு. ஸோ அப்போ அதோட இதுக்கு வந்து நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அவரோட முயற்சி வெற்றி பெறட்டும். அதே நேரத்தில் இங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேசிய கட்சி அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து டால் லீடர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அமித்ஷா அவர்களோ இல்லை நிதின் நபீன் அவர்களோ மேலே அவங்க இருக்கிறவங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்போஷரு, அவங்க எப்போவுமே வந்து நீங்கள் பாஜகவை நல்லா தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக என்றைக்குமே நாளையை பற்றி யோசிக்க மாட்டாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணுங்கிறத இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கட்சிகள் எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் எலெக்ஷனுக்கு வேலை செய்வாங்க. ஆனால் பாஜகங்கிறது 24 மணி நேரமும் கூட அவங்க வந்து அந்த எலெக்ஷனை அதுக்கான உண்டு என்ன, மக்கள் பிரச்சனை என்ன, மக்களுக்கு எப்படி நிற்கணும், எப்படி மக்களோட இதில் இருக்கணும், அந்த வேவ் லெங்த்தில் இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளுக்காக எப்படி களத்தில் இருக்கணும் அப்படின்றத தான் அவங்க வந்து எப்போவுமே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே தான் மக்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இப்போ எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, முதல் பிரச்சனை வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பேசுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் இந்த திமுகலாம் இங்கெல்லாம் இருக்கவே முடியாது, இவங்கெல்லாம் இங்கே காலி. அதுதான் இங்கே திராவிட அரசியலும் அதுதான். அதை தான் இவங்க வந்து 60 வருஷமாக இங்கே பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இதை தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசலை, தமிழக மக்களுக்கு புரிகிற பாஷையில் நீங்கள் பேசலை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக வருது. ஆனால் புரிகிற பாஷையில் பேசுகிறத விட ஒருத்தவங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு போடுறோம்ல, அதுக்கு பாஷை தேவையில்லை. நீங்கள் நான் கஷ்டப்படுறேன், நான் அவனுக்கு டாய்லெட் இல்லாமல் எத்தனை பெண்கள் கஷ்டப்படும் பொழுது மோடி அவர்கள் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு, அதுக்கு பாஷை தேவையில்லை. கோடிக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு, அதுக்கு பாஷை தேவையில்லை. விவசாயிகளுக்கு வருஷம் ஆனால் 6000 அக்கௌண்ட்டில் வந்து விழுது, அதுக்கு பாஷை தேவையில்லை. இந்த இன்றைக்கி கூட பாருங்கள், உர மானியத்திலேருந்து அத்தனையும் மானியத்தில் கொடுக்குறாரு. அது ஒரு பொருளை வாங்கி நம்ம அனுபவிக்கும் பொழுது இதை மோடி செய்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி என்ன உங்களுக்கு மொழி தேவை கிடக்கு? அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து இங்கே இருக்கிற இந்திய மக்கள் அத்தனை பேத்துக்கு செய்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே என்னென்னா, மோடி அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்றதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாலே போதும். இங்கே லாங்குவேஜ் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே திமுக என்ன செஞ்சுட்டு வராங்க தொடர்ந்துனா, பாஜக வந்து தமிழக மக்களை வஞ்சிக்குது, பாஜக நிதியே கொடுக்கல, பாஜக எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஸோ அதை எஃபெக்டிவாக பிரேக் பண்ணி இப்போ அது செல்லலைன்றது தெரிஞ்சு போச்சு. தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் மேலேயோ பாஜக மேலேயோ எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியும் இல்லை அப்படின்றதும் புரிஞ்சு போச்சு. ஏன்னா மக்களுக்கு தெரியுது, சும்மா இவங்க எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு என்னயா அப்படின்றதும் புரிஞ்சு போச்சு. அதனால் இன்னும் எஃபெக்டிவாக இனி வரும் காலங்களில் வந்து பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஒரு நல்ல ஒரு ரேப்பிடான குரோத்தாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கவனம் முழுக்க வெஸ்ட் பெங்கால், அந்த அஸ்ஸாம் அதில் இருந்துச்சு. ஸோ இப்போ அதில் வந்து பெரிய அளவில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது தெலுங்கானா, பஞ்சாப், தெலுங்கானா, தமிழ்நாட்டுக்கு தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ அப்போ அவங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணுறாங்கும் பொழுது இனி வரும் காலங்களில் பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரை பாய்ச்சலில் போகும், நல்ல ஸ்பீட் எடுக்கும். எப்படி இங்கே இருக்கிற தேசியவாதிகள்லாம் எங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, நாளைக்கு பாஜகலேருந்து எங்களுக்கு ஒரு இத்தனை எம்எல்ஏக்கள் போக மாட்டாங்களா, எங்கள் பாஜகலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இங்கே தமிழ்நாட்டை ஆள மாட்டாங்களா, எப்படி நார்த்துலலாம் தொடர்ந்து 2 முறை 3 முறைன்னு வருது, அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நடக்காதான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அத்தனை தேசியவாதிகளோட கனவும் வந்து நிறைவேறும். அதற்கான காலம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, அதற்கான இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபேஸ். அதனால் வந்து யாரும் வந்து கலங்க வேணாம். நிச்சயம் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. எங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.